ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு பாரம்பரியமான தேங்காய் பர்பி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்ய அரை மூடி தேங்காய் அந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இந்த அரை மூடி தேங்காய் இதில் இந்த கப்பில் இந்த அளவு இருக்குது. இந்த அளவுக்கு இந்த வெல்லம் கரெக்டாக இருக்கும். அரை கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். ஒரு கப்பு தேங்காய் துருவலுக்கு அரை கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த வெல்லத்தை சேர்த்து இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இந்த வெல்லத்துக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இந்த வெல்லம் கரைஞ்சா போதும். இந்த குலோப் ஜாமுக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கம்பி பாதம் வர்றதுக்கு முன்னாடி, நல்லா ஒரு நூல் அளவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டவ்வில் ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வருது பாருங்கள். நல்லா இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிளறி கொடுக்குறப்ப நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக வெல்லம்லாம் கரைஞ்சிட்டு நல்லா கொதி வர்ற ஸ்டேஜில் இந்த லைட்டாக தூள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஏலக்காய் பவுட்ரு, நுணுக்கி வச்சுருக்க ஏலக்காய் பவுட்ரை இது கூட சேர்த்துக்கிறோம். சேர்த்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ஒரு திக்காக வரணும். இப்போ ஒரு குலோப் ஜாமுக்கெலாம் நம்ம பார்ப்போம்ல பக்குவம், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். வந்த உடனே அதை ஆஃப் பண்ணிக்கிறலாம். இப்போ அது ஓரமாக இருக்கட்டும். திரும்ப ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் துருவி வச்சுருக்க தேங்காயை அந்த கடாயை கூட சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். நெய் சேர்த்து இந்த தேங்காயை சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிறணும். அதிகமாக வச்சா அந்த தேங்காய் நல்லா கருகிறதுனால கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா லைட்டாக வறுத்துட்டு கரைச்சி வச்சுருக்க பாகுல அதெல்லாம் வடிகட்டிக்கிறோம். இந்த தேங்காய் தூளோட வடிகட்டி இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும். அது வத்த தொட்டிங்க நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு அந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கலர்லாம் நல்லா மாறி இந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள். இப்போ இதே கரெக்டான பக்குவம். இப்போ ஒரு தட்டில் நல்லா நெய் தடவி இதில் மாற்றி வச்சுக்கிறலாம். இப்போ ஒரு அருமையான தேங்காய் பர்பி ரெடி. இது ஸ்கூல் பசங்க வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் இருக்க தேங்காயை வச்சு நீங்கள் உடனடியாக அது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.